ஒரு பொண்ணு இப்படி பப்ளிக்ல நடத்த முடியுங்கிறது எவ்வளவு பெரிய அராஜகம் தெரியுமாமா? இதுக்கு நீ ஏதாவது செஞ்சாகணும்மா. பா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. அது இருக்கட்டும், நீ என்ன தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? அதை ஏன்பா கேக்குறீங்க? இந்த பத்ரம் அடிபட்டு விழுந்ததான் விழுந்தா எங்க மாமியார் ரொம்ப தான் பண்றாங்க. பத்ராக்கு காரமே போடாம தனி சாப்பாடு, அவளோட அப்பா அம்மாக்கு காரம் போட்டு தனி சாப்பாடுன்னு என்ன வீட்ல ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஒரே வீட்ல இருந்தோம். பத்ரா பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வரலனா அப்புறம் நாளைக்கு அவ என்ன தானே குத்தி காட்டி பேசுவா. அதான் இந்த பத்ரா பார்க்க கிளம்புனேன். உடனே என் மாமியார போறதும் போற இந்த சாப்பாடு எடுத்துட்டு போன்னு கையில கொடுத்துட்டாங்க. இவளுக்கு சாப்பாடு கொண்டு வருவா, நான் அந்த வீட்ல இருக்கேன். எல்லாம் என் நேரம். பேசி முடிச்சிட்டியாம்மா? இப்ப நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? கூடையில என்ன வெயிட்டா கொண்டு வரேன் தானே கேட்டேன். இவ்வளவு பேசிட்டியம்மா? சரி சரி, அதை விடு, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, உன் மாப்பிள்ளை பத்திராவை பார்க்க வரலையா? அவரா? அவரெல்லாம் வரமாட்டாரு. உமா அண்ணி கூட இந்த பத்ரா வந்து பாத்துட்டு போனாங்க. என் வீட்டுக்காரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் அவரை கூப்பிடல, அவரும் வரலன்னு சொல்லிட்டாரு, மாமாவும் வரலன்னு சொல்லிட்டாரு. பத்ரா பத்தி யாராவது வீட்டுல பேசினாலே அவர் வள்ளு வள்ளுன்னு விழறாரு. அவரு அவ்வளவு ஈஸியா வந்துருவா போறாரு. ஏமா, உன் மாமனார் பத்ராவை பார்க்க வராததுக்கு வேற காரணம் இருக்குமா? என்னப்பா சொல்றீங்க? அதை விடு, அது எதுக்கு உனக்கு? ஆமா, பத்ராவை யார் இப்படி அடிச்சு போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? யாருக்கு தெரியும்? ஆனா ஒண்ணுப்பா, இந்த பத்ரா யாரோ ஒருத்தி செத்து போனதுக்கெல்லாம் உமா அண்ணி தூக்கி உள்ள வச்சிட்டா. இப்ப பத்ரா மேலேயே கை வச்சிருக்காங்க. அவங்கள சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க? அவ உடம்பு குணமாகி வந்தப்புறம் முதல் வேலையா யாரு அவளை நடு ரோட்ல வச்சு அடிச்சதுன்னு கண்டுபிடிக்க போறா. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறா. பாத்துட்டே இருங்க. ஏமா, நமக்கு எதுக்குமா அந்த கவலையெல்லாம்? வந்தமா, நல்லா இருக்கியான்னு கேட்டமா, போனமான்னு இருக்கணும். வா போய் பாப்போம். சரி. என்னங்க நீங்க? அவளே இப்பதான் கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே? இல்லம்மா, என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. ரத்தம் கொதிக்குது சுஜாதா. மனசாட்சி இல்லாத ஜென்மங்க. அம்மாடி பத்ரா. ஐயோ, இந்தாங்க. தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கும் போல இருக்கா? எப்படிமா இருக்க? பத்ரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்க. நானும் 2 நாளா உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் பத்ராக்கு சூப் வச்சு கொடுக்கணும், பத்ராக்கு ரசம் வச்சு கொடுக்கணும்னு எப்பவும் உனக்கு செஞ்சு கொடுக்கறதுலயே பிஸியா இருக்காங்களா? அதனால மத்த வேலையெல்லாம் நான் தானே பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப கூட பாரு, உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு என்கிட்ட தான் கொடுத்து விட்டாங்க. நீ ஏமா இதை போய் தூக்கிட்டு வந்த? இதனால உனக்கு தானே சிரமம். பரவாயில்ல பரவாயில்ல. அட விடுங்க, யாருக்கு செய்யறா? அவ வீட்டு பொண்ணு தானே, செய்யட்டுமா? அப்புறம் பத்ரா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா. உடனே டியூட்டியில சேரணும்லாம் நினைக்காத. நீ போலீஸ்காரங்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமானவ. அதுலயும் பிடிவாதக்காரி கூட. உனக்கு எதிரிங்க வேற நிறைய இருக்காங்க. அவ்வளவு ஏங்க உங்க பொண்ணு ஏங்கிட்டே முறைச்சா. சரி, இது நம்ம சொந்தக்கார பொண்ணுன்னு நான் விட்டு போயிடுவேன். அதுக்காக எல்லாரும் அப்படி விட்டு போயிடுவாங்களா? என்ன பத்ரா? அதான் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிட்டானுங்க. நீங்க சொல்றத பார்த்தா இத பிளான் பண்ணி யாரோ பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க போல. ஐயோ, அப்படி இல்லம்மா. நீ ரோட்ல போறப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். உன்னை யாரோ பழி தீக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நீ என்னம்மா நினைக்கிற? நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க எனக்கும் சேர்த்து இதை யோசிச்சிருக்கீங்களே, பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். அம்மாடி பத்ரா, என் பொண்ணு கஸ்தூரிக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வையி. அப்பா, ஏம்மா கத்துற?
ஒரு பேச்சுக்கு தானே சொல்றேன். நெருப்புன்னா வாய் சுற்றவா போகுது? ஒருவேளை என் பொண்ணு கஸ்தூரிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என் மனசு என்னெல்லாம் நினைக்குமோ அதைத்தாம்மா நான் இப்ப சொல்றேன். நீ வேற கஸ்தூரி வேற எனக்கு கிடையாதும்மா. 2 பேரும் ஒண்ணுதான். நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. எல்லாத்தையும் மறந்துரு. நல்லா ரெஸ்ட் எடுமா. இப்ப அதுதான் முக்கியம். பத்ரா, நான் கிளம்புறேம்மா. அப்புறம் முக்கியமா நான் உங்ககிட்ட தான் சொல்லணும். அவசரப்பட்டு வேலைக்கு அனுப்பிடாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்ல குணமானதுக்கு அப்புறம் பொறுமையா அனுப்பலாம். பத்ரா, உனக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்குமா. ஆனா நான் எதையும் மனசுல வச்சது கிடையாது. அதே மாதிரி நீ எதையும் போட்டு குழப்பிக்கிடாத, மனசுல வச்சுக்கிடாத. இதை ஒரு நல்ல பாடமா எடுத்துக்கோ. நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசி. நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா யோசிப்பேன். நல்லதுமா, நான் வரேன். வாங்க. உடம்ப பாத்துக்கோ. நான் இன்னொரு நாள் வரேன். நான் வரேன். அப்பா நீங்க கிளம்புங்க. நானும் அப்படியே கிளம்புறேன். நேரம் பார்த்து பத்திரமா போ. சரி வரேன்ப்பா. போயிட்டு வா. ஏய், என்னாச்சு? அறிவுட்டவன் இங்க எதுக்குடா வந்த? ஏய், வா வா. வாடா. இந்த மருந்து இங்க ஸ்டாக் இல்லையா? வெளியே வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க. வாங்கிட்டு வா. அண்ணாச்சி, உங்களை தான் தேடி வீட்டுக்கு போனேன். நீங்க கார்ல போறத பார்த்ததும் நான் பின்னாடியே வந்தேன். பார்த்தா இங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க வரட்டும்னு தான் காத்துட்டு இருந்தேன். ஏன் அண்ணாச்சி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? சாரி, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நீ அடிச்சு போட்டிய அவளை இங்க தான் சேர்த்துருக்கு. அவளை தானே பார்த்துட்டு வரேன். என்ன சொல்றீங்க? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க போல. அந்த பிள்ளைய நீங்க வந்து பாப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எல்லாத்தையும் நோட்டு சொல்லணுமா? பேசுறதுக்கு நேரம் இல்ல. இப்ப எதுக்கு வந்து அதை சொல்லு. நீங்க எங்களை தலைமறைவா சுத்த சொன்னீங்க. பயலுக்கு கையில ஓட்டம் இல்ல. அதான் உங்களை பார்த்துட்டு வாங்கிட்டு போலான்னு. நல்ல இடம் மாத்திரால வந்திருக்கீங்க. பணம் வந்திருக்கு. மூச்சு மோர கட்டியும் பாரு. நீ வேற கஸ்தூரி வேற எனக்கு கிடையாதும்மா. 2 பேரும் ஒண்ணுதான். என்னன்னாச்சு, அள்ளி குடுப்பீங்கன்னு பார்த்தா கிள்ளி குடுக்குறீங்க. அறிவு இருக்கலாம் கொஞ்சமாவது. அவன் பணத்தை மடியில கட்ட அலைவான். இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. அப்புறமா வந்து என்ன பாரு. முதல்ல இங்க இருக்கு போ. எவங்க பற்ற போற உள்ள போயிருவ போ. சரி வரேன்னாச்சு. போ, போய் தொலை.
என்னங்க அதுக்குள்ள மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் வாங்கல சுஜாதா. நர்ஸ் வந்து அவசரமா மருந்து வேணும்னு கேட்டாங்களே. ஆமா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒண்ணு இல்ல சுஜாதா, மருந்து வாங்க போனேன்னா பாதி தூரம் போகும்போது தான் தெரிஞ்சது பர்ஸை இங்கே வச்சுட்டு போயிட்டேன்னு. அதான் பதட்டம் ஆயிட்டேன். ஏங்க இதுக்காகவா இவ்வளவு பதறீங்க? சரியா போச்சு, நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேம்மா. அப்பா, என்னம்மா? உங்க பர்ஸ் உங்க பாக்கெட்லயே தான் இருக்கு. ஆமாம்மா, இப்பதான் கவனிக்கிறேன். பத்ரா, உங்க அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு. 2 நாள் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீங்க யாரும் நம்மளையே கேட்டுருவார் போல இருக்கு. இல்ல சுஜாதா, வேற ஏதோ குழப்பம். பத்ரா, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். என்னப்பா? நீ என்னம்மா தப்பு பண்ண? உனக்கு ஏம்மா இவ்வளவு சோதனை பத்ரா? விடுங்கப்பா, நீங்க ஏன் நடந்ததையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல்ல. மாப்பிள்ள, பத்ராவோட மாமியார் எல்லாரும் பத்ரா மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. இப்படி நடந்ததுனால தானே நமக்கு தெரிய வந்தது. அதனால பத்ராவுக்கு அடிபட்டதுனால வந்த நன்மை மட்டும் நாம பார்ப்போம். ஆமா சுஜாதா, இது நடந்ததுக்கு அப்புறம் தான் யாரு நல்லவங்க, யாரு மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னு எல்லாமே தெரிய வந்துச்சு. ஆனா ஒண்ணு, நீ நினைக்கிற மாதிரி இத நான் சாதாரணமா விட மாட்டேன். இதுல நடந்த நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு என்னால போக முடியாது. நான் மருந்து வாங்கி கொடுத்துட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். பத்ராவை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. அப்பா, முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னை இனிமே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அரத்தாமா பழனி முருகன் கிட்ட நானும் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு யாரு உள்ள வாங்க. மாடசாமி, அடடே, வாங்க வாங்க வாங்க. தப்பா நினைக்காதீங்க, உங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. குமாரவேல். குமாரவேல், வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஆமா, வராதவங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னங்க, பணம் ஏதாவது வேணுமா? சும்மா தயங்காம கேளுங்க. இல்ல, இந்த நேரத்துல பாவம் உங்களுக்கு எதிர்பார்க்காத செலவு தானே. பணம்லாம் இருக்கு, ஆனா என் பொண்ணுக்கு நடந்தத எதிர்பாராத செலவா பார்க்கல, எதிர்பாராத சம்பவமா பார்க்கறேன். ஆமாங்க, கேள்விப்பட்டது என் மனசே ரொம்ப சங்கடமாயி போச்சு. அந்த பொண்ணோட தகப்ப நீங்க, உங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம், என் பொண்ணு தான் பேசுறா, பேசிட்டு வரேன். கஸ்தூரி, சொல்லுமா. ஏமா, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு இல்ல? மாப்பிள்ளை நான் கேட்டதா சொல்லு, வச்சிருவா. சரிம்மா. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நானும் பொண்ணும் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தோம்ல, சரி வீட்டுக்கு போனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமான்னு நான் சொன்னேன். அதான் ஃபோன் பண்ணுறேன்.
நீங்க சொல்லுங்க. என் பொண்ணு உங்களுக்கு எதிராக கேஸ் பதிவு பண்ணா, அது அவ கடமை. அதனால அவ அப்படி செஞ்சா. அது அவ உங்களுக்கு பண்ண துரோகம் இல்லையே. ஏங்க, துரோகம்னு நான் நினைச்சிருந்தா ஆஸ்பத்திரிக்கு தேடி வந்து நான் நல்லா விசாரிப்பேனா? நீங்க நல விசாரிக்க வந்தீங்களா இல்ல என் பொண்ணு உயிரோட தான் இருக்காளான்னு பார்க்க வந்தீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வார்த்தை தடமாறுது, பார்த்து பேசுங்க. நீங்களே தடமாறிட்டீங்களே, எனக்கு ஆத்திரம் வரணும். ஆனா உங்களுக்கு வருது பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு போன் பண்ணாங்களே, வீட்டுக்கு போயிட்டேன்னு எவ்வளவு கரிசனமா கேட்டீங்க. இதான எல்லா அப்பாவுக்கும் இருக்கும். என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் டியூட்டிக்கு போகும்போது நான் பயப்படுவேன். பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணுமேன்னு கவலைப்படுவேன். எந்த திருட்டு பயலாவது கொலைகாரனாவது என் பொண்ணை ஒன்னும் செஞ்சிடக்கூடாதேன்னு பதறுவேன். ஆனா அவளுக்கு அவ குடும்பத்துல இருந்து ஆபத்து வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ பொண்ணு இப்படி ஆயிட்டாளேங்கிற சோகத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமோ இங்க வந்து நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். என் பொண்ணு அடிபட்டதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். எவையா சொன்னா? நான் தான் பண்ணேன்னு எவன் சொன்னா? சும்மா என்னத்தையாவது மண்டையில ஏத்திட்டு வந்து இங்க வந்து உளறிட்டு இருக்கான். என் பொண்ணை அடிச்சவன உங்க கூட நான் பார்த்தேனே. நீங்க அவனுக்கு பணம் கொடுத்தீங்க. யோ, நான் வியாபாரியா? 4 பேத்துக்கு பணம் கொடுப்பேன், வாங்குவேன். குடுக்கல் வாங்கல் 1000 இருக்குயா. அதை வச்சுக்கிட்டு என்னத்தையாவது பேசுறது, நான் பண்ண மாதிரியே ஒரு கற்பனை பண்ணிக்கிறது சரியான ஆளியா? இல்ல, நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. பல விஷயத்தை யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன் நான். இந்த பாருங்க, நான் உங்களை குத்தம் சொல்ல வரல. இப்ப கூட நான் வந்தது என் பொண்ணை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அவளை வாழ விடுங்க ஐயா. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. அவ உயிர் பழைச்சு வந்திருக்கா. அவளை வாழ விடுங்க ஐயா. இந்த பாருங்க, நீங்க வந்து இங்க அழுது புலம்புறதுனால என்னமோ நான் தான் பண்ண நான் ஏத்துக்கிட முடியும். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தகப்பனா போயிட்டேன். அவளுக்கு ஆபத்து வரும்போது நான் கை கால்ல விழுந்தாவது தடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க கேட்கிற மாதிரி இல்ல. இப்பவும் ஒண்ணு இல்ல. என் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? இந்த பாரு, உன்னாலையும் சரி உன் பொண்ணாலையும் சரி என் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை உன் பொண்ணு நல்லபடியா திரும்பி வந்தா கூட என் மேல கையே வைக்க முடியாது. அப்படி எல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. இப்பவே அவகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை அடுத்த நிமிஷமே உள்ள தூக்கி வச்சிருவா. என் பொண்ணை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்படியா? தாராளமா போய் சொல்லு. போயா. குமரவேல், உங்க பொண்ணுகிட்ட நீங்க என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் சொல்லுங்க. ஏற்கனவே உன் புகுந்த வீட்டுல உன் புருஷனோட அக்காவை தூக்கி உள்ள போட்டியே, உள்ள போட்டு நல்ல பேர் வேற வாங்கின. அதே குடும்பத்துல இன்னொருத்தரையும் தூக்கி உள்ள போட சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? உண்மையே சொல்றேன். உங்க பொண்ணை நான் எதுவும் பண்ணலைன்னா கூட அந்த குடும்பத்துல உள்ளவங்க உங்க பொண்ணை சும்மா விட மாட்டாங்க. என் பொண்ணை வாழ விடுன்னு என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு அந்த குடும்பத்துல நல்லா வாழும்னு நினைக்கிறீங்க? வாழ விட மாட்டாங்க. நீங்க யார சொல்றீங்க? நீங்க மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற உங்க சம்பந்தியத்தான் சொல்றேன். உங்க பொண்ணு அவரு பொண்ணை தூக்கி உள்ள வச்சா, பதிலுக்கு அவரு உங்க பொண்ணை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டாரு. கணக்கு சரியா போச்சு இல்ல? இதை இப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கும் நல்லது,
உங்க பொண்ணுக்கும் நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னையா உலகம் இது? வாழத்தானே அமிச்சு அந்த வீட்டுக்கு இப்படி அவ உயிரோட விளையாடுறீங்களே. நான் எப்படியா உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துவேன்? மனசாட்சி இல்லாத உலகமா போச்சியா? இந்த அழுகிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. இதையும் மீறி அவ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணு மேல. பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க.